இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே இறையருளால் குரு அருளால் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. இந்த துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஏன்னா கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகுமா? ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரகம். ஏன்னா மற்ற கிரகங்களோடு கம்பேர் பண்ணும்போது தனக்காரகன் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு அந்தஸ்து, செல்வ செழிப்பு, நல்ல ஒரு பாராட்டு, புகழ் இதெல்லாம் தரக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் இந்த காலகட்டத்தில் பயிற்சியாக இருக்கும்போது இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த துளாராசி என்பர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை, விருப்பம் இது எல்லாருக்கும் இருக்கிறதா. ஆனால் இருந்தாலும் துளாராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் விரும்புவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னை கூட கொஞ்சம் அழுக்காக காமிச்சிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் அழகாக நீட்டாக காமிச்சிக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ரொம்ப தூரம் சுற்றுலா போகிறது, அதே மாதிரி சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் இயல்பாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு சுவையான உணவு உண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரமாக நீட்டாக வாழணும், அதே மாதிரி ஆடம்பர பொருளெல்லாம் ரொம்ப வாங்கணும் அப்படின்னு இஎம்ஐ போட்டாவது அந்த ஆடம்பர பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்கிடுவாங்க அந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, பேசும்போது ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல இனிமையாக பேசுவாங்க, கலகலப்பாக பேசுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் நேரம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏங்க வைப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி யார்? சுக்கிரன். அதனால் இவங்க நல்ல இனிமையாக பேசுவாங்க. பேசுகிறதையே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இனிமையாக பேசக்கூடியவங்க அந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் ராகு கேது நல்ல ஒரு செல்வாக்கை தரக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதோடு கூட சூரியன், செவ்வாய், சனி இதெல்லாம் ஒன்று சேராமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப பலமான ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒன்று சேரும்போது தான் ஒரு சில இடைஞ்சல்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இதில் ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஏதாவது தவறான கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த துலா ராசி அப்படின்னாலே இந்த ராசிக்காரங்களுடைய அந்த ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசு எதுக்கு தெரியுமா வச்சுருக்காங்க? யாரை பார்த்தாலும் ரொம்ப ஈஸியாக இடம் போட்டுருவாங்க அந்த துளாராசி என்பர்கள். அதனால தான் இவங்களுக்கு ராசி சின்னமே தராசு அப்படின்னு சொல்லலாம். துல்லியமாக கணிச்சு சொல்லுவாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அது அதே மாதிரி நடக்கும். அந்த மாதிரி துல்லியமாக ஒருத்தரை பற்றி இடம் போடக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுடைய பெரிய பலவீனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்கள் மேலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மேலும் கொஞ்சம் சந்தேக பிரச்சனை அடிக்கடி இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் அந்த துளாராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஆடம்பர பொருள் இல்லை, குறிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு கார் இல்லை, ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு எலக்ட்ரானிக் பொருள் இல்லை அப்படின்னா அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தை ஈட்டுறதுக்காக அதிகம் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தான். கோபம் வராது, ஆனால் வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதை சாதாரணமாக விடமாட்டாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலபுருஷர்களுக்கு 7வது ராசி இந்த துளாராசி, சர ராசி, ஆண் ராசி, அதுவும் இல்லாமல் காற்று ராசி, பாதி பலனை தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த துளாராசி என்பர்களை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நல்ல ஒரு பண்பாளர்களாக இருப்பாங்க. வேகமான ராசி, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறத உங்களுக்கு பிடிக்கும். குருட்டுத்தனமான
மூட நம்பிக்கைகளை இவங்க வந்து நம்ப மாட்டாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உயரமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்களை அப்படி சொல்லுவாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீண்ட நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்று ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடோடு இறங்கி வழிபடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தோற்றமே ரொம்ப இளமையான தோற்றமாக தான் இருக்கும். உங்களுடைய தோற்றத்தை வச்சு உங்களுடைய வயதை நம்மளால் கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு இளமையான துள்ளல் உடையவங்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக உடலை வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க. இவங்களுடைய பேச்சே பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாகவும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவங்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கலையில், இசையில் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னா நடுநிலையாக நின்று அந்த நியாயத்தை வழங்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப திறமையாக அதை சரி பண்ணுவாங்க. மற்றவங்களாம் அப்படியே முடிச்சுட்டு நிற்பாங்க. இவங்க கரெக்டாக போய் அந்த நியாயத்தை சொல்லி திறமையாக அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகம். ஏன்னா நீதிமான் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு இந்த துளாராசி. அதனால தான் இவங்க எல்லா இடத்துலையும் நீதி நேர்மையாக அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே நல்லா சிந்தித்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக தான் ஒரு முடிவு எடுப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க யாராவது ஒரு தவறாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை உடனே கண்டிக்கக்கூடியவங்க, நேர்மையாக இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும். எதிர்மறை செயலில் யாராவது ஈடுபடுறாங்கன்னா ஈவு இறக்கமே இல்லாமல் அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வம் தரதாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சின்ன சின்ன சரிவுகள் இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்படும். ஏன்னா ராசி சின்னம் தராசு இல்லையா, கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த கீழ்நிலைக்கு எப்பவுமே அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு இறக்க குணமும் அதிகம். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. நல்ல ஒரு இயல்புடையவங்க. ஏழை இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உதவி செய்யக்கூடிய அந்த மனோபக்குவம் உடையவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சொந்த ஊரில் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். எங்கேயாவது வெளியில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி தான் இவங்களுக்கு பெரும்பாலும் தொழில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை ரொம்ப நீட்டாக வாழணும், நல்ல உன்னதமான ஒரு நிலையில் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கற்பனை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் கற்பனை உலகில் மிதக்கிறான்பா அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத நீங்களே ஒரு சில இடத்துல கேட்டிருப்பீங்க. அதனால் ஒரு சில இடத்துல வாக்குவாதமும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அந்த துளாராசி என்பர்கள் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. பேச்சில் எந்த குறையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது. அதே மாதிரி மற்றவங்க ஏதாவது தவறாக பேசினாங்க அப்படின்னா அதே இடத்துல அதை கண்டிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் அந்த குடும்பத்தை விட்டு பிரியறது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லலாம். எல்லா வசதி வாய்ப்புகளோடும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய துளாராசி என்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்குது, இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, இனி வருகின்ற நாட்களாவது நமக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குமா அப்படின்னு தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். இந்த துளாராசிக்கு இந்த குரு பயிற்சி 3ஆம் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சிறப்பான பலனை தர இருக்கிறார் நம்மளுடைய துளாராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் 2/6/2026 முதல் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நம்மளுடைய துளாராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். தனது 5ஆம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையான 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் 6ஆம் இடமான ரணருண சத்ருஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இந்த துளாராசிக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, அதிர்ஷ்டம் இது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுகபோகமான வாழ்க்கையை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே லைனில் சொல்லணும் அப்படி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு
கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரா குருவாக சிம்ம ராசியில் ஒரு 42 நாள் வக்ரக இதில் இருக்க போகிறார். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/11/2026 முதல் 25/1/2027 வரை அங்கே செஞ்சரிப்பார். துலா ராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய துலா ராசிக்கு 3ஆம் அதிபதி குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வது ரொம்ப ஒரு சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லலாம். 10ல் குரு வந்தால் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு வந்தால் தசாபுத்தி சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். அதிகமாக இந்த காலகட்டத்தில் வெளியில் முதலீடு போடுறீங்க, வெளிநபர்களை நம்பி முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுங்க. ஏன்னா வெளிநபர்களை நம்பி நீங்கள் முதலீடு போடும்போது ஓரளவுக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாதிரி இந்த கமிஷன் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வட்டி தொழில், இந்த அடமானம் பிடித்தல், இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க, கமிஷன் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கலையில், சமூக தளங்களில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது அரசு ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் நடக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் நடக்கும், ஒரு சிலருக்கு பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. நடந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மன உளைச்சல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கும். நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வேலையை ராஜினாமா பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சல் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இதை மன உளைச்சலை பார்த்துக்கிட்டு குழம்பி போய் நீங்கள் வேலையை ராஜினாமா பண்ணிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். கணவன் மனைவி கிடையாது அல்லது குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பொறுமையை கொஞ்சம் கடைபிடிங்க. அதே நேரத்தில் ஒரு வேலையை அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவங்க செய்யலை அப்படின்னு சண்டை போடுறதை விட நீங்கள் அதை போய் செஞ்சிட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப அவசியம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சில சட்ட சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வேலையில் பர்ஃபெக்டாக தான் இருந்திருப்பீங்க, ஆனால் தேவையில்லாத விவகாரங்களில் மாட்டி சட்ட சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. குறிப்பாக தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு தொழிலில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. கூட்டாளிகளோட உங்களோட பொருந்தி வராங்களா அப்படிங்கிறத ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்டையோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர்கிட்டையோ கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், பெருசாக வாக்குவாதம் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேகத்தை விட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை தீட்டினீங்கன்னாவே ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்து ஆராய்ச்சி செஞ்சிங்கனாவே ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்க்க இருக்கிறதுனால பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். முகத்தில் ஓரளவுக்கு தனிமை இந்த காலகட்டத்தில் தெரியும். ஏன்னா தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா என்ன தான் குடும்பத்தோடு ஒட்டி உறவாடி இருந்தாலும் அவங்க திடீர்னு ஒரு வாக்குவாதம் பண்ணும்போது தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த துளாராசி என்பர்களுக்கு. குறிப்பாக இப்போ மே 26 ஒரு சிலருக்கு இந்த மாற்றங்கள்லாம் நிகழ ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிறது இந்த துளாராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துளாராசிக்கு பணம் சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கட்டாமல் போயிருப்பாங்க. அதற்காக நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தேவைப்படும் போதெல்லாம் பணம் வாங்கி வாங்கி கொடுத்தனே இப்போ என்ன திடீர்னு கட்ட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் போய் வாக்குவாதம் எழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது.
அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த பண விவகாரங்களில் இந்த துளாராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் தேவைக்கு மீறி கடன் வாங்குறதுனால ஒரு சில இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னாகவே உங்களுடைய வெற்றிக்கனி பக்கத்துலேயே இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். திட்டமிடாமல் நீங்கள் இறங்குற காரியங்கள் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகவும் நஷ்டமாகவும் இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய திறமையும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய பொறுமையும் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான காலகட்டமாக அமையும். குரு பகவான் எல்லா விஷயத்துலையும் கண்ணும் கருத்துமா நீங்கள் இருந்தீங்கன்னாவே இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது. சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதில் இருந்து ஒரு விடுகாலம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெள்ளிக்கிழமையில் விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வினைகள் எல்லாமே சரியாகும். சனிக்கிழமையில் காலபைரவர் வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.